சிக்ஸ்த்து இங்கிலீஷு டேர்ம் 1ல் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் சீ டர்ட்டில்ஸோட பார்ட் 3. இது வந்து நான் இந்த அதனோட ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி அந்த டர்ட்டில்ஸ் எது முடிவு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான். அதாவது இப்போ அந்த எம்ப்ரியோ அது போட்டுருது இல்லையா, அந்த முட்டை போடுறப்போ 27 டிகிரியிலேருந்து 28 டிகிரியாக இருந்துச்சுன்னா, டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா மேலாகவும், அதுவே 30 டிகிரிக்கு 30 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா ஃபீமேலாகவும் இருக்கும். அது ஒரு சில சமயத்தில் மிக்சிங்காக கூட இருக்கும். ஈக்குவலாக மிக்சிங்காக ஒரே டர்ட்டில்லையே மேலும் அண்ட் ஃபீமேலாகவும் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது 29 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது மேலாகவும் ஃபீமேலாகவுமே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த டைனி ஹேச்லிங்ஸ், அந்த குட்டி ஆமை இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஆமை பார்த்திங்கன்னா 20 கிராம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ப்ரே டு கிராப்ஸ் ஆர் பேர்ட்ஸ், அதாவது பறவைங்களுக்கும் நண்டுகளுக்கும் இரையாகாமல் இதெல்லாம் தப்பிச்சு வர்றது தான். அதுக்கப்புறம் சர்வே பண்ணுறது தான் பெரிய விஷயமே இருக்கும். அப்புறமேட்டுக்கு இது எந்த பீச்சுக்கு வந்து பிறந்துச்சோ அதே பீச்சுக்கு திரும்பவும் இது முட்டையிடுவதற்காக வரும். ஆக்சுவலி இந்த சீ டர்ட்டில்ஸை பற்றி இந்த லெசனை யார் எழுதுனாங்கன்னா சேகர் தத்தாத்ரி அப்படிங்கிறவர் எழுதினார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சேகர் தத்தாத்ரி அப்படிங்கிறவர் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் அண்டு ஃபிலிம் மேக்கிங் ஆளராக இருக்கார். அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. என்ன அவார்டுன்னா பார்த்திங்கன்னா எதில் அவார்டு வாங்கியிருக்காருன்னா வைல்டு லைஃப்லேயும் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லிட்டு சேகர் தத்தாத்ரிங்கிறவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு.